தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா. ம். அதாவது முன்னெல்லாம் பசுவங்கண்ணையே அடைச்சிட்டு வர சொல்லி பூஜை பண்ணிட்டு இருந்தோம். சரி. சில பேருக்கு பாப தோஷங்கள் இருக்கும். ம். அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி கோபூஜை மட்டும்தான். ம். ம். இந்த கோபூஜையில கொம்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு அதனுடைய பாகங்கள் அனைத்துலயும் முக்கோடி 33 தேவர்களும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆக மொத்தத்துல நாங்க ஒரு நல்ல நாள்ல கோபூஜை பண்ணணும் அப்படின்னாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு கோபூஜை பண்ணி கொடுத்து நம்ம ஆலயத்திலே பண்ணிக்கலாம். கோபூஜை பண்ணி கொடுத்து அந்த பசுவுக்கு அவங்க ஆகாரத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் பெற்று அந்த பலனை முழுமையா கோபூஜையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அம்பாள் அனுகிரகம் இருந்தால், பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருந்தால்தான் அதையுமே பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி வரக்கூடியவங்களை அகத்திக்கீரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். இந்த அகத்திக்கீரை கொடுக்கும் போது அவ்வளோ ஒரு விசேஷம். 6ஆம் பசு கண்ணோட பூஜைக்காக நம்ம வாங்கியிருக்கீங்க. இப்ப அந்த காராம் பசுவையும் கண்ணையும் நித்தியப்படி ஆலயத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணி தான் திறக்கிறோம். இப்போ பூஜைக்கு வராங்க, நம்ம பிரச்சனைக்கு அருள்வாக்கு பார்த்து அதை பூஜை சொல்றோம். வணக்கம்மா. அதாவது கோபூஜை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆலயத்தில் நடக்கிற கோபூஜை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நம்ம ஆலயத்தில் நடக்கிற கோபூஜை என்ன ஸ்பெஷல், அதில் வர்றவங்க இந்த கோபூஜை பண்ணவங்களுக்கு என்ன சிறப்பெல்லாம் நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா. அதாவது முன்னெல்லாம் பசுவங்கண்ணையே அடைச்சிட்டு வர சொல்லி பூஜை பண்ணிட்டு இருந்தோம். சரி. சில பேருக்கு பாப தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி கோபூஜை மட்டும்தான். இந்த கோபூஜையில கொம்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு அதனுடைய பாகங்கள் அனைத்துலயும் முக்கோடி 33 தேவர்களும் இருக்காங்க. அதனாலதான் அதுக்கு மகத்துவம் அதிகம். அதனுடைய சாணம், அதனுடைய கோமியம், அதனுடைய பால், தயிர், நெய் எல்லாமே கவனிச்சிங்கன்னா பூஜைக்குரியது. ஒண்ணுமே எதுக்குமே உதவாதுன்றதுக்கு வேலையே கிடையாது. அப்படின்னும் போது நம்ம ஆலயத்துல காராம் பசு கண்ணோட பூஜைக்காக நம்ம வாங்கியிருக்கீங்க. இப்ப அந்த காராம் பசுவையும் கண்ணையும் நித்தியப்படி ஆலயத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணி தான் திறக்கிறோம். இப்போ பூஜைக்கு வராங்க, நம்ம பிரச்சனைக்கு அருள்வாக்கு பார்த்து அதை பூஜை சொல்றோம். இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு முதல் குரு பூஜை, விநாயகர் பூஜை, அதுக்கப்புறம் கோ பூஜை, அதுக்கப்புறம் தான் மற்ற பூஜைகளுக்கே போற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். சரிம்மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆக மொத்தத்துல நாங்க ஒரு நல்ல நாள்ல கோபூஜை பண்ணணும் அப்படின்னாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு கோபூஜை பண்ணி கொடுத்து நம்ம ஆலயத்திலே பண்ணிக்கலாம். கோபூஜை பண்ணி கொடுத்து அந்த பசுவுக்கு அவங்க ஆகாரத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் பெற்று அந்த பலனை முழுமையா கொடுக்கக்கூடிய தன்மையில அதற்கு உண்டான மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணி தரும். அதாவது இது எதனால அப்படின்னா அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால்ல பசுந்தயிர்ல நம்ம அபிஷேகம் பண்ணாலும் நம்ம இடத்துல இருந்து கறந்து குளிர குளிர அபிஷேகம் பண்றதும் குளிர குளிர தயிர்லையும் பால்லையும் நெய்யிலையும் பண்ணும்போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம். சகல பாவங்களையும் தீரணும், பித்ருக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு கோபூஜை தான் சிறந்தது. நம்ம இடத்துல வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் சிரத்தையா பண்ணி கொடுக்கணும் பக்தர்களுக்கு. அப்ப பிரச்சனையே இல்லை, எல்லாம் இங்கே பண்ணிக்கலாமே. கண்டிப்பா கோபூஜை பண்ணா அவ்வளோ விசேஷம். அதாவது ஒரு பசு நம்ம வீட்டை தோஷம் எல்லாம் போகும். அதனாலதான் பசுவினுடைய கோமியத்தை பிரயோக்ஷனம் பண்ணும்போது தோஷ நிவர்த்தி. சுப காரியங்களுக்கும் அசுப காரியங்களுக்கும் அதனுடைய பொருட்கள் தான் மெயினா பஞ்சகவியமா அங்க பூஜை பண்றதுக்கு உபயோகப்படுது. இந்த கோபூஜையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அம்பாள் அனுகிரகம் இருந்தால், பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருந்தால்தான் அதையுமே பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி வரக்கூடியவங்களை அகத்திக்கீரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். இந்த அகத்திக்கீரை கொடுக்கும் போது அவ்வளோ ஒரு விசேஷம் அது. ஆமா, உண்மைதான். உண்மையிலே கோபூஜை நிறைய பேர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதுவும்
பால்லயே சிறந்த பால், ம் தெய்வத்துக்கு உகந்த பால்ன்றது காராம் பசு. அதனுடைய மடியில இருக்கக்கூடிய காம்பு கூட கருப்பா இருக்கணும். ம் அதுதான் தெய்வத்துக்கு. அதே மாதிரி காராம்பசுனுடைய நெய்யை கொண்டு நம்ம தீபத்தை பொருத்திட்டோம்னா எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிறைவேறிடும். அதனாலதான் அந்த பசுவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ரொம்ப நன்றிம்மா. நிறைய பேர் கோபூஜை பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம கோபூஜை நம்ம ஆலயத்தில், நம்ம மறைமலை நகர் தான் தோன்றி பாபா நம்ம புவனேஸ்வரி அம்மன் சேத்திரத்தில் வர்ற கோபூஜை வந்து ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலே புரிஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் கோபூஜைக்கு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. உங்கள் இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கும் கோபூஜை நம்ம ஆலயத்தில் பண்ணணுன்னா வாங்க, சிறப்பாக சூப்பராக ஸ்பெஷலாக பண்ணிடலாம். தேங்க்யூ.